எப்படா இருக்க? இருக்கேன் புரோக்கர். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எங்க? உள்ளதா இருக்காங்க. மா கூப்பிடு. யாருயா? புரோக்கர் வாங்க புரோக்கரே. உங்க பையன் போட்டோவை 5 இடத்துல கொடுத்துருக்கேன். 5 இடத்துலயும் இப்படி காத்து துப்புனாங்களா என்ன? என்ன? இல்ல வேற மாதிரி துப்புனாங்க. ஏமா நீ வேற? அட சும்மா இருங்கப்பா. டேட்டா கேக்குறாங்க. பயோடேட்டா. ஓஹோ. நீயா சொல்லேன்டா. நான் வந்து இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன். சூப்பர்டா. எம்சி ஹரியர் இருக்கே. கரெக்ட் தானடா? ஏமா அவரு அத கேக்கலமா. ஏமா நீ வேற ஒண்ணு? மேல சொல்லுங்க. ஈஸி ஒன்னு இருக்கேப்பா. அட ஏமா நீ வேற ஒண்ணு? அம்மா விடுங்க, நானே சொல்றேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கம்பெனில இன்டர்வியூ ட்ரை பண்ணேன். ஆனா வேலை தான் கிடைக்கல. வேலை தேடுறேன்றதே வேலை செய்யறேன்ற மாதிரி சொல்றியாடா தம்பி. ரொம்ப கஷ்டம். போட்டோவை கொடுத்த இடத்துலலாம் பொண்ணு செட் ஆச்சுன்னா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது. ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு இதை பிடிக்கவே மாட்டேங்கிறது. இதுக்கு நான் வேற முஞ்சோட வச்சுக்க முடியும். கேட்கறதே தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதாவது லவ் கிவ் பண்றானா? அட நீங்க வேற தரகரே. இந்த முகர கட்டுக்கு அந்த அதிர்ஷ்டம் வேணாமா? இவனாவது லவ் ஆகுது, எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. ரொம்ப கஷ்டம். நான் சொல்றத கேளு. நல்லா சாமியை வேண்டிக்கோ. சரியா? நானும் பாக்குறேன். கிடைச்சா உண்டு, இல்லனா டேய் இப்படி கையே பிடிச்சா அப்படி. ஐயோ இதெல்லாம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. கடவுள்கிட்ட தான் இருக்கு. வரமா? ஏன் கடவுளா பார்த்து ஒரு வரம் கொடுக்குது, அதையும் ஏன் வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்க? ஏமா? அட போடே, எனக்கு வேலை இருக்கு. எது வேலை இருக்கா? ஆண்டவா, என் கல்யாணத்துக்கு நீதான் போ ஒரு வழி சொல்லணும்.